Good evening, children. Good evening, Miss. Good evening, everyone. Good evening. I don't see anyone. Okay. Good evening. Good evening. Good evening. How are you, children? How is going your day? How was your day? Good? கதைங்களேன் பிள்ளைகள். You understand what I'm saying? What I'm asking? Yes, Miss. எப்படி போச்சு உங்களோட நாட்கள்? இன்னைக்கு மண்டே ஸ்கூலா இல்ல ஹாலிடேனா? You have holiday. Some students having holidays. Some of you are having your examinations. Right. Okay. Midday Shalini also here. Right. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? மிஸ் நான் இன்றைக்கு தான் வந்தேன் நான் ஐசிடி கிளாஸுக்கு. ஓகே மிது ஷாலினி. ஓகே வர்ஷிகா சொல்லுங்க என்ன பார்த்தோம் நாங்க போன கிளாஸ்? வர்ஷிகா கதைக்கிறதுக்கு ஓகே இல்ல மிஸ்ஸுக்கு. கேட்ஸ் கேட்ஸ் பார்த்தோம் நாங்க. அதுல என்ன பார்த்தோம் நாங்க? கேட்ஸ்ல என்ன பார்த்தோம் நாங்க? or gate, ம் not gate, ம் or gate not gate or gate, and gate, or or not and அப்படியா பார்த்தோம் and gate, and and or gate or gate not gate. not gate ஏன்னா ரைட் மூண்டும் பார்த்தோம் கேட்ஸ் கலர் சொல்லி. இப்ப இன்னைக்கு நாங்க ஒருக்கா நோட்ஸ் எழுத போறோம் சரியா? உங்களோட ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒருக்கா அடிப்படை தர்க்க படலைகள்னு சப்ஹெடிங் இருக்கு. ஆனா உன ஹெடிங் வந்து பௌதீக கணித்தல்கள். தமிழ் பிள்ளைகளுக்கு பௌதீக கணித்தல்களுக்கான மென்பொருள் பயன்பாடு இருக்கு. சோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? 5ஆம் பாடத்துல என்னம்மா? Physical computing. பிசிக்கல் கம்ப்யூட்டிங் சொல்லி போட்டுட்டு அதுக்கு சப்ஹெடிங் 1.1 பேசிக் லாஜிக் கேட்ஸ் இருக்குதுன்னா. ஸோ அது ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. நான் காட்டுறேன். நான் அந்த போன கிளாஸ்ல நாங்க ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தோம். ஸோ அதோட சேர்ந்து தான் இன்னைக்கு நோட்ஸ் எழுத போறோம் சரியா? 5ஆம் பாடத்துல தலையங்கம் போடுறது. எஸ் 5ஆம் பாடத்துக்குரிய தலையங்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. மிதுஷாலினி தமிழ் மீடியத்திலயா ஐசிடி செய்றீங்க? மிது சங்கரா இருக்கிறீங்க? மிதுஷாலினி மிதுஷாலினி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நீங்க? தமிழ் மீடியம் மிஸ். ரைட் ஓகே ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த பேசிக் பூலியன் ஆபரேட்டர்ஸ் சொல்லி இருக்குது. சோ இது ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். அண்ட் ஆர் நாட் இங்கிலீஷ்ல எழுதலாம் ரைட்டா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளும் போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து சிம்பால் சரியா? வேற கலர் பென்ஸ் மாத்திக்கொள்ளுங்க பிள்ளை. வேற கலர் பென்ஸ் மாத்திக்கொள்ளுங்க. and gate
இது வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன். இது கூட்டல் வந்து சம்மன்னு போடுங்க. இது வந்து பார்ன்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு நெகட்டிவ்னு சொல்லலாம். சரியா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு விளங்குதா மிஸ் சொல்றது? அண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், அது பெருக்கமாய் அமையும். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். பூலியன் மல்டிப்ளிகேஷன், MULTIPLICATION, மல்டிப்ளிகேஷன். ரைட்டா? ஸ்பெல்லிங் தெரியாட்டி கேளுங்க பிள்ளைகளா. ரெண்டாவது திருப்பியா? பூலியன். இதுல பாருங்க, தமிழ்ல போட்டிருக்கு பூலியன் பெருக்கமண்டு. எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு வர பூலியன், BOOLEAN, இந்த இருக்கு பூலியன். சரியா? பூலியன். இதுல வர பெருக்கத்துக்கு மல்டிப்ளிகேஷன், MULTIPLICATION. ரைட்? ஓகேயா? ரெண்டாவது பூலியன் addition, ADDITION, addition. ஸ்லோவா சொல்றீங்களா? ADD, ADDITION, addition. அடுத்தது மூன்றாவது நிரப்பிக்கு சொல்லுவோம் கம்ப்ளிமெண்ட். பூலியன் கம்ப்ளிமெண்ட், MENT. பிள்ளைகள் மற்றது உங்களுடைய பேமெண்ட்ஸுகளை பேரண்ட்ஸுக்கு ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. 15ஆம் தேதிக்கு முன்னுக்கு மிஸ்ஸுக்கு பேமெண்ட்டுகள் ஒருக்கா செய்ய சொல்லி. ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தா தனிப்பட்ட ரீதியில மிஸ்ஸோட பேசலாம். சரியா? ரைட்டா? 8ஆம் ஆண்டு பிள்ளைகள் விளங்குதா? எல்லாருக்கும் தான் சொல்றேன். சோ எஸ், 2-3 பேர் மிஸ் சொன்ன உடனே பே பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. அதை போல மெட்டாக்களும் பே பண்ணினா நாங்க மிஸ்ஸுக்கு வந்து லேசு பிள்ளைகள் உங்களோட என்னது பாடத்தை படிப்பிக்கிறத மட்டும் மிஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஸோ 15ஆம் தேதிக்கு முன்னுக்கு எவ்ரி மந்த் உங்களோட பேமெண்ட்ல செய்து கொண்டீங்கன்னா நாங்க அடுத்து பாடத்தோட போய் கொண்டிருக்கலாம். மிஸ் நடுகளும் பிள்ளைகள் பேமெண்ட் செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி மிஸ் வந்து கதைக்க வேண்டிய அவசியம் வராது. ரைட்டா? ஓகேயா? ஓகே, ஓகே விளங்குதா? ரைட், ஓகே. அண்ட் கேட். இப்ப நாங்க இனி அடுத்தது பார்க்க போறோம். அண்ட் கேட் இப்ப தெரியும் தானே பிள்ளைங்க? அண்ட் கேட் வந்து எப்பவுமே எங்களுக்கு பெருக்கமா வரும். அடுத்து வந்து எங்களோட கூட்டல், அடுத்தது எங்களுக்கு பார்ன்னு சொல்லி வரும். கம்ப்ளிமெண்ட், அதாவது எதிர்மறையா வரும்.
இது அண்ட் தர்க்க இயக்கி. முதலாவது ஹெடிங் போடுங்க பாப்போம். அண்ட் ஆபரேட்டர். அண்ட் ஆபரேட்டர். தமிழ் மீடிய பிள்ளைகள் இதை பார்த்து எழுதுங்க. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் புக்கில் இருந்து சொல்லுறேன். அண்ட் ஆபரேட்டர். அண்ட் ஆபரேட்டர். அண்ட் ஆபரேட்டர். ஒன் மினிட் பிள்ளைகள், ஒன் மினிட். மிஸ் ஒரு நோட்ஸ் ஒன்று பார்க்குறேன் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கா. அண்ட் ஆபரேட்டர்ஸுக்கு எழுதுங்க பிள்ளைகள். ரைட், உங்களுக்கு ஸ்கிரீன் காட்டுறதா இல்லாட்டி மிஸ் சொல்ல சொல்ல எழுதுவீங்களா? எந்த மாதிரி பிள்ளைகள்? மிஸ் சொல்ல சொல்ல சில வேர்ட்ஸ் எழுதுவீங்களா இல்லாட்டி டிஸ்பிளே பண்றதா பிள்ளை? சொல்ல சொல்ல எழுதுறோம். சொல்ல சொல்ல எழுதுவீங்க. எல்லாருக்கும் ஓகேயா? அது நம்மட கார்த்திகேயன். கார்த்திகேயனுக்கு என்ன மாதிரி அப்பன்? நான் ஸ்கிரீனே காட்டுறேன்னா, ஒன் மினிட் நான் ஸ்கிரீன் காட்டுறேன். ரைட். இருக்கு பாருங்க பிள்ளை. An AND gate is used to perform logical multiplication of binary input. Right, இவ்வளவு மட்டும் எழுதினா காணுமா? Right? An AND gate is used to perform logical multiplications of binary input. கார்த்திகேயன் ஓகேயா? கார்த்திகேயன் ஓகே? கார்த்திகேயன் சத்தத்தையே. Right, okay பிள்ளைகள். இப்ப பார்க்க போறோம்
எப்படியான தற்கரை இந்த அண்ட் கேட்ட செய்யறதுக்கான எங்களுக்குரிய ஃபார்முலா எப்படி இருக்கும்? அண்ட் கேட்ல வந்த பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ட் கேட்ட நாங்க டாட் மூலமும் போட்டு காட்டலாம், இல்லையான்னு சொன்னா என்னன்னு போட்டு காட்டலாம். ஏபி ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு என்ன சொல்ற கூற்றுக்கள், அதாவது பைனரி நம்பர்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ரெண்டு கூற்றுகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுறதான் பிள்ளைங்க ரெண்டு கூற்றுகளுக்கு இடையிலான தொடர்பை தான் காட்டும். சரியா? அப்ப அதுக்கு வந்து நாங்க இது டாட்ஸ் தானே பாவிப்போம். இல்லைன்னு சொல்லி சொன்னா எப்படியும் போடலாம், ஏபி என்று போடலாம். ரைட்டா? ஒன்றில் ஏ டாட் பி என்று பாவிக்கணும், இல்லாட்டிக்கு ஏபி என்றதை பாவிக்கணும். வேறொரு கலரால எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க ஹெட்டிங் போட்டு தானே அண்டலி நீங்க அதை நாங்க எப்படி பயன்படுத்த வேணும்னு சொன்னா ஏ டாட் பி, அதாவது தர்ற அந்த பேர் இப்ப ரெண்டு வழிகள் மூலம் மின்சாரம் போகுதுன்னு சொன்னா இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லலாம், இது வந்து ஒய் என்று சொல்லலாம். அந்த மாதிரி பேரு குறிப்பிடுற ஒவ்வொன்றையும் நாங்க எப்படி சொல்ல வேணும், ஏ டாட் பி இல்லாட்டிக்கு ஏபி. ரைட்டா? இந்த மாதிரி தான் குறிக்க வேணும். ஏ டாட் பி இல்லாட்டிக்கு ஏபின்னு தான் குறிக்க வேணும். அதே மாதிரிக்கா வேற கலப்பினால நோட் பண்ணி கொள்ளுங்க கீழே. ரைட்? இப்ப நாங்க பார்க்க போறோம் சார்ட் ஒன்று பார்ப்போம். சரியா? ரைட். உண்மை அட்டவணை என்று சொல்லி சொல்லுவோம். இதை இங்கிலீஷ்ல நாங்க எப்படி சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா உண்மை அட்டவணை என்று புக்ல இருக்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? எங்களுக்கு மெய் அட்டவணை என்று போட்டிருக்கு டீச்சர். மெய் அட்டவணை இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு என்ன போட்டிருக்கு பிள்ளைகள்? ட்ரூத் டேபிள் மிஸ். ட்ரூத் டேபிள் என்ன? ட்ரூத் டேபிள் எங்க இருக்கு? அந்த இன்புட் அவுட்புட்னு ஒரு டேபிள் ஒன்னு கொடுத்துட்டு அது டேபிள் shows the function of the AND gate னு போட்டுருக்கு. ரைட். ட்ரூத் டேபிள், ட்ரூத் டேபிள். ரைட். ட்ரூத் டேபிள் ன்னு போட்டு பாருங்க. அதுல உங்களுக்கு தந்திருக்கு இன்புட் வந்து ஒரு பக்கம் ஏ ஒரு பக்கம் பி இருக்கு. அதோட அவுட்புட் எப்படி வர மாட்டேன் இருக்கு பாருங்க. ஏ டாட் பி என்ன? ஏ டாட் பி அந்த மாதிரி என்னது பெருக்கமா தான் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட புக்கிலேயே இருக்கு பிள்ளைகள். புக்கை வச்சே மிஸ் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 5.2 சாரி 57 54ஆம் பக்கத்துல பாருங்க. அந்த ஜீரோன்ற இதே சார்ட் தான் உங்களுக்கு அதுலயும் இருக்கு. உள்ளீடு வந்து ஏ இந்த உள்ளீடு ஜீரோவா இருக்குது, பி உள்ளீடு ஜீரோவா இருக்கு. அப்ப எங்களுக்கு வெளியீடு எப்படி வரும்? வெளியீடு என்ன பெருமானத்துல வரும்? பெருக்கினா ஜீரோ தர ஜீரோ ஜீரோ, ஜீரோ தர ஜீரோ உங்களுக்கு ஜீரோவா வரும். அத போல உள்ளீடு ஏ வந்து ஜீரோவா இருக்குது, உள்ளீடு பி வந்து ஒண்டா இருக்குது. அப்ப எங்களுக்கு வெளியீடு எப்படி வரும்? Zero. ஜீரோ தர 1, 0 மல்டிப்ளிகேஷன் 1 0. அப்ப எப்ப எங்களுக்கு இந்த உள்ளீடு வந்து வெளியீடு ஒண்டா வரும், உள்ளீடு ரெண்டும் ஒண்டொண்ட பெருமானமா இருக்கேன் எங்களுக்கு வெளியீடு ஒண்டா வரும். ரைட் வார்ஷிகா, வெரி குட். வெளியீடு ஒண்டா வர்றது என்ன சந்தர்ப்பத்துல? ரெண்டு உள்ளீடுகளும் ஒண்டா இருக்கும் போது, 2 இன்புட்ஸும் வேல்யூ ஒண்டா இருக்கும் போதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு அவுட்புட்டும் ஒண்டா வரும். சரியா? இந்த உண்மை அட்டவணை ட்ரூ டேபிள வந்து ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா மட்டும்தான் பிள்ளைகள் அடுத்து வார கணக்குகளை செய்ய முடியும். சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அட்டவணையை அடிக்கிறதா?
எஸ், அட்டவணை ஒரு அடிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னேன் தானே, ட்ரூத் டேபிள் போட்டு கொள்ளுங்க. உள்ளீடுகள், அடுத்தது வெளியீடுகள். உள்ளீடு வந்து எங்களுக்கு ஏயா இருக்கு, பியா இருக்கு. அப்ப ஏ எப்படி நாங்க பாயிண்ட் பண்ணி காட்டுவோம்? ஏ டாட் பி என்றதை தான் பாயிண்ட் பண்ணி காட்டுவோம் என்ன. சோ அதோட பெருமானங்கள் இப்படி இருக்கேக்கில்ல, இப்படி வெளியீடு வரும்ன்றதை தான் இதுல காட்டி இருக்கு. ஓகே, இதுல பாருங்க, இந்த புக்கில் ஒரு கணக்கும் நாங்க செய்து போட்டு தான் போக போறோம். இதுல பாருங்க, உங்களுக்கு எத்தனை பக்கம்? 56ஆம் பக்கத்துல பாருங்க, ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு. அஹ் அண்ட் கேட்டுக்குரிய சிம்பால் தந்திருக்குது. அண்ட் கேட்டுக்குரிய சிம்பால் தந்திருக்குது. தெரியுதா எல்லாருக்கும்? 54ஆம் பக்கத்தில் அண்ட் கேட்டுக்குரிய சிம்பால்ஸும் இருக்குது. பாத்துட்டீங்களா? தெரியுதா பிள்ளைகள்? மிஸ் கதைக்கிறேன்னு இருக்குதா? தெரியுது Um, மிஸ். எஸ், அதே முறைக்க கீறிக்கொள்ளுங்க பாப்போம். இந்த உண்மை அட்டவணையை கீறினதுக்கு பிறகு உண்மை அட்டவணையை கீறினதுக்கு பிறகு அந்த ஏ என்றா ஏது, பி என்றா ஏது, அந்த ஏ டாட் பி என்றா எதுன்றது அந்த படம் மூலம் காட்டியிருக்கு உங்களுக்கு. சோ அந்த படத்தை இருக்க கீறுங்க பாப்போம் புக்ல. உண்மை அட்டவணையை கீறினதுக்கு பிறகு இதை ஒருக்கா கீறிக்கொள்ளுங்க பாப்போம். அன்கேட், அன்கேட்டுக்குரிய சிம்பால் இதுதான் பிள்ளைகள். சரியா? இப்ப இந்த சிம்பாலை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிய வேணும். ரைட், இது அன்கேட், அன்கேட்டுக்குரிய சிம்பால். அந்த ரெண்டு படமுங்கிறதா மிஸ்? இது இது சிம்பால் போட்டுட்டு இதை கீறுங்க பிள்ளைகள். இது அடுத்தது வந்து எப்படி அது பாஸ் ஆகுது, ஏ என்ற பூலியனும் பி என்ற பூலியனும் எப்படி பாஸ் ஆகி எங்களுக்கு அவுட்புட் என்ன மாதிரி கிடைக்குதுன்றதை போட்டுக்கொள்ளுங்க. சரியா? கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். teacher, நான் கீறிட்டேன்.
முடிச்சிட்டீங்களா பிள்ளை? Yes, miss. Right, okay. 1 minute. மிஸ் எடுத்து வச்சிருந்த வீடியோவை காண இல்லடாப்பா. லோட் பண்ணது பிள்ளைகள். 1 minute. ரைட், ஓகே. நாங்க அடுத்ததையும் பார்ப்போம். ஓகே. அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓர் கேட். அடுத்தது எங்களுக்கு அண்ட் கேட் பார்த்துட்டோம். அடுத்தது ஓர் கேட். ஓர் ஆபரேட்டர். ஓர் ஆபரேட்டர். ஓர் ஆபரேட்டர். இங்கிலீஷ் தமிழ் மீடிய பிள்ளைகள் புக்கில் பாருங்க பாப்போம். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு புக்கில் எப்படி இருக்கு? ஓர் கேட். Or padale, miss. ஓர் படலை என்ன? ஓர் படலை. இது வந்து கூட்டலாக அமையும். எங்களுக்கு கூட்டலாக அமையும். இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் வாசிச்சா அப்புறம் இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு ஷோ பண்ணுறேன். தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் வாசிச்சு விடுறேன். சரியா? OR gate இங்க பாருங்க. OR gate is most widely used digital logic circuit. Right? இந்த பாயிண்ட மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. OR gate. தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்லுறேன் எழுதுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகள் ஓர் தர்க்க இயக்கியானது. ஓர் தர்க்க இயக்கியானது. ஓர் தர்க்க இயக்கு. ஓஆரா? ஓர் கேபிட்டல் எழுத வேணும். ஓஆர் இயக்கியானது இரு பூலியன் கூற்றுகளின் பிரதிநிலையை காட்ட பயன்படும். பிரதிநிலையை காட்ட பயன்படும். ஓகேயா? ரைட். அப்போ ஓருக்குரிய உண்மை அட்டவணையை கீறுங்க பிள்ளைகள். இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளும் ட்ரூ டேபிள் ஒருக்கா கீறிக்கொள்ளுங்க பாப்போம். என்ன மாதிரி வரும் ட்ரூ டேபிள்? எங்களுக்கு உள்ளீடு ஏ அண்ட் பி. அப்ப எங்களுக்கு எப்படி நாங்க போடுவோம்? ஏ பிளஸ் பி என்றதுதான் வெளியீடா வரும். எங்களுக்கு ஏ பிளஸ் பி என்றது வந்து எப்படி வரும்? இப்போ ஏ உள்ளீடு வந்து 0வா இருக்குது. பி உள்ளீடும் 0 என்ற பெறுமதியில இருக்கு. அப்ப எங்களுக்கு வெளியீடு என்னவா வரும்? 0 பிளஸ் 0 0. இதுல ஒரு நன்மை என்ன எங்களுக்கு?
எங்கெல்லாம் ஒன்று இருக்குதோ இப்ப வந்து சைவரம் ஒன்றுமா இருக்கலாம், ஒன்றுமா இருக்கலாம், ஒன்றும் சைவரமா இருக்கலாம். அந்த எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு வெளியீடு ஒன்றாக இருக்கும். எங்க சைவரம் உள்ளீடா போகுதோ அங்க மட்டும்தான் வெளியீடு ஜீரோவா இருக்கும். அந்த உண்மை அட்டவணையை பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன உண்மை அட்டவணையை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க ஜீரோ வரமண்டது, எங்களுக்கு ஜீரோ வரும் பிள்ளைகள் உண்மை அட்டவணையில. எஸ், எங்க ஜீரோவும் உள்ளூடா வருதோ, ரெண்டு பூலியன்ல ரெண்டு தர்க்கங்கள்ல ரெண்டுலயுமே ஜீரோ தான் உள்ளீடா வந்தா மட்டும்தான் வெளியீடு சைவர். மற்றும்படி சைவரம் ஒன்றும் சைவரம் ஒன்றும் சொல்லி வந்தா எங்களுக்கு வெளியீடு ஒன்றாக இருக்கும். சரியா? அதுதான் ஓர் கேட். அதோட ஓர் கேட்டுடைய சிம்பால கீறி அதோட உள்ளீடு எப்படி இருந்தா வெளியீடு எப்படி நாங்க போட வேணும்ன்றதையும் கீறி கொள்ளுங்க பாப்போம். இந்த பிக்சரையும் கீறி கொள்ளுங்க பாப்போம். பிள்ளைகள் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. கலர் பென்ஸ், பென்சில்ஸ் அழகா இருக்கணும். நோட்ஸ் காப்பி. ஸ்வஸ்டிஜன் இருக்கிறாரா? ஸ்வஸ்டிஜன் எஸ், ஸ்வஸ்டிஜன் காப்பியை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. என்ன செய்றீங்க? நோட்ஸ்கள் எழுதுறீங்களா? என்ன செய்றீங்க? அம்மாவோட கதைக்கிறதா? ஸ்வஸ்டிஜன் நோட்ஸ் ஒவ்வொரு நாள் முடிய அனுப்ப சொல்றேன் நானேல. நெடுகலம் சொல்லணுமா உங்களுக்கு? பிள்ளைகள் மிஸ்ஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி